உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவம் கண்ணில் குச்சி குத்திருச்சுன்னா அந்த குச்சி குத்தின காயத்தை சரி பண்ணுறதுக்கான மருத்துவம். இது கிராமப்புறங்களில் புல்லை இருக்க போகும்போது குனிஞ்சு புல்லை இருக்கிறவங்களுக்கு அந்த புல்லு குத்திடும், அல்லது சோளத்தட்டை இருக்கும்போது அந்த சோளத்தினுடைய ஈக்கி லேசாக கண்ணை கிழிச்சு விட்டுரும். இந்த கம்மந்தட்டை அல்லது குருதவாளி இந்த மாதிரி அறுக்க போகும்போது தெரியாமல் கண்ணில் குத்திடுச்சுன்னா அங்கே உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க கண்ணாடி போடாமல் போயிருப்பாங்க, கொசு நேராக கண்ணில் குத்திடும். அவங்க கசக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு கட்டி மாதிரி தொங்கும். ஐயோ கண்ணே போச்சுன்னு நம்ம வருவோம். பயப்பட வேண்டியதே கிடையாது. இதுக்கான மருத்துவத்துக்கு நஞ்செருப்பான் இலை, இதை வெள்ளை குறிஞ்சான்னு சொல்லுவோம். இந்த நஞ்செருப்பான் இலையை இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கண்ணில் குச்சி குத்துனா இந்த குச்சியை எடுக்கிறதுக்கு அந்த குச்சி சிறு முள்ளோ அல்லது தூசியோ கண்ணில் இருந்தால் கண்டிப்பாக இது வெளியேற்றும். இதோடு சேர்ந்து சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். சீரகம் பயன்படுத்தும் போது சுத்தம் பண்ணுறது, உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறதுல ரொம்ப தலை சிறந்த மருந்து சீரகம். அது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் உள்ள எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்கிறது. அதே மாதிரி சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறாங்க, இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தும் போது கண்ணில் இருக்கிற அழுக்குகளையோடு அந்த குச்சியோ அல்லது வேறு ஏதாவது சிறு தூசிகளோ இருந்தாலும் இது வெளியேற்றக்கூடியது. இது மூணும் கலந்த கலவையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சிறு குறிஞ்சான வெள்ளை குறிஞ்சானை பயன்படுத்தணும்னா கண்ணில் உள்ள எந்த ஒரு இதாக இருந்தாலும், அந்த குச்சி குத்தி இருந்தாலோ, பூச்சி போய் விழுந்திருந்தாலோ, அல்லது மண் காற்றுல மண் விழுந்து கசக்கி கண்ணுக்குள்ளே உருட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நேரத்துக்கு இது பயன்படும். கண் நமக்கு வாழ்க்கையினுடைய ஒளி. அந்த கண்ணை காப்பாற்றுறதுல ரொம்ப குறிக்கோளில் இருக்கணும். இது குச்சியோ அல்லது தூசியோ மணலோ படவிடாமல் நம்ம கண்ணை காப்பாற்றிக்கணும். நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி, கிராமப்புறங்களில் இந்த சோளத்தை அறுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குத்திருக்கும். புல்கள் அறுக்கும் போதும் தூக்கி விடும் போதும் கண்ணில் குத்திட்டு அப்படியே கண்ணிலேருந்து ரத்தமே வந்துடும். அப்பயே பயப்பட மாட்டாங்க. அதுக்கு இந்த மருத்துவத்தை பயன்படுத்துவாங்க. இது யாருக்கா இருந்தாலும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தும் போது இது மட்டும் அல்ல, தாய்ப்பால் எடுத்து கண்ணில் விட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த கண் சரியாயிடும். தாய்ப்பால் ஒரு சங்கில் எடுத்து அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 சொட்டு அந்த கண்ணில் விட்டால் கண்ணில் எப்படியாப்பட்ட காயமாக இருந்தாலும் சரியாயிடும். இன்னொரு மருத்துவம், கோழியினுடைய காலை நுனி விரல்ல லேசாக கீறி விட்டு அதிலிருந்து வர ரத்தத்தை அந்த அடிப்பட்ட கண்ணில் விட்டாங்கன்னா அந்த அடிப்பட்ட காயத்தை சரி பண்ணக்கூடியது அந்த கோழிக்காலுடைய, அந்த நாட்டுக்கோழி. இன்னைக்கு இருக்கிற பிராய்லர் கிடையாது. நாட்டுக்கோழி காலில் அதனுடைய சூடு, அந்த கோழி ரத்தத்தினுடைய சூட்டில் அந்த உள்ளே இருக்கிற அழுக்குகளோ முள்ளோ அல்லது குச்சியோ அல்லது மணலோ எதுவாக இருந்தாலும் அந்த கோழிக்கால் ரத்தம் உள்ளே போய் பட்டதுமே உறைஞ்சிரும். உறைஞ்சதுமே அந்த உறைஞ்ச ரத்தத்தோடு சேர்ந்து அந்த குச்சியோ அந்த மணலோ பிடிச்சி அதுவும் சேர்த்துட்டு கண்ணில் ஒரு பக்கம் வரும். காலையில் உறுத்தும். கண்ணு உறுத்துதுன்னா சாயந்தர நேரத்தில் காதில் நல்லெண்ணெயை ஊற்றி 2 காதிலையும் ஊற்றி அடைச்சி படுத்திருந்து காலையில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்ணில் இருக்கிற அழுக்குகள் ஒரு பக்கமாக வெளியே வந்துடும். உடனே அடிப்பட்ட உடனே குத்திருச்சுன்னா உடனே ஒரு துணியை, நம்ம உள்ள கர்ச்சிப்போ அல்லது வேட்டியோ அல்லது சேலை துணியோ ஏதோ காட்டன் துணியை மொத்தமாக உருண்டையாத்து வாயில் நம்ம மூச்சு காற்றை ஊதி அந்த இடத்துல ஒத்தனம் கொடுத்தோம்னா கண்ணுடைய வலி குறையும். அதான் முதல் உதவி. கண் வலி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணி பார்த்தாலும் கண்ணில் ஒரு குச்சியோ அல்லது பீங்கானோ எதுவுமே இருக்காது. இன்னைக்குள்ள நாகரிக காலத்தில் கண்ணுக்கு கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போய் அந்த செக்அப் பண்ணி தான் பார்க்கணும், பரிசோதனை பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் ஒரு துளி இருந்தால் கண்ணு கட்டு போயிடும். அதனால் கண்ணில் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நவீன நாகரிகத்தில் கண்ணில் என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நம்ம முன் ஜாக்கிரதையாக முதல் உதவியாக இதை செஞ்சுக்கிறலாம். முதல் உதவியாக செஞ்சு காயத்தை கொஞ்சம் குறைச்சி நம்ம போய் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண காயம் இருக்குன்னு அவங்க அதுக்கான மருத்துவத்தை செய்வாங்க. அதனால் அந்த மருத்துவம் கண்டிப்பாக செய்யணும். அதையும் போய் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் தாங்க மருந்து விட்டோமேன்னு பேசாமல் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளேயும் கண் வலி தாங்க முடியாமல் உருண்டுகிட்டு இருக்கும்போது இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா வலி குறைஞ்சிரும், கண்ணில் இருக்கிற தூசியும் வெளியாயிரும். அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு வெங்காயத்து கூட ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு இலை இந்த வெள்ளை குறிஞ்சான்ற இந்த நஞ்செருப்பான், இதை ரெண்டுத்தையும் இது பண்ணி சீரகம் ஒரு மூக்குப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதும். இவ்வளவு எடுத்தால் போதும். இந்த ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்து அதை கசக்கி நல்லா அதோடு சேர்ந்து இப்போ ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வச்சதை எடுத்து இந்த மாதிரி இதை எடுத்து கண்ணில் ஒரு 3 சொட்டு
3 சொட்டு விட்டா போதும். அது வந்து கண்ணுக்குள்ள இருக்கிற குச்சி குத்தி இருந்தா அந்த காயத்தை சரி பண்ணும். குச்சி இருந்தாலோ அல்லது மண் இருந்தாலோ காயப்பட்டிருந்த கொசு வந்து நல்ல வந்து கிராமப்புறங்கள்ல நிறைய இருக்கும். வண்டியில் இருசக்கர வாகனத்தில் போகும்போது அந்த கொசு வந்து அந்த குத்திரும் கண்ணில். அந்த காயத்தையும் வந்து வெளியேற்றும். இதுல இருந்து 3 சொட்டு விட்டா போதும். இது கண்ணில் குச்சி குத்தி இருந்தாலோ மண் பட்டிருந்தாலோ தூசி இருந்தாலோ கண்ணுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை களைஞ்சி வலியை போக்கும். உடனே வலியை குறைக்கும். வலியை குறைச்சாலே உங்களுக்கு வந்து அந்த கண்ணில் உள்ள உறுத்தல் குறைஞ்சிடும். உறுத்தல் குறைஞ்சாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கண்ணை கசக்கிட்டே இருப்போம். எவ்வளோ கசக்குனாலும் வலி கூடுமே தவிர குறையாது. கசக்க கசக்க உள்ளே குத்தியிருந்த அந்த சிறு தூசியோ அல்லது கண்ணாடி தூள்களோ இருந்தாலும் போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி தூள் வந்துடும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பெரிய தவறு. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆச்சு பூச்சி விழுந்துருச்சுன்னா அது ஏன்னா கண்ணில் கசக்கி அந்த கண்ணாடி தோள்களை உள்ள வரைக்கும் செலுத்திடுவாங்க. அதனால அந்த அளவுக்கு செய்யக்கூடாது. விபத்து நடந்த இடத்துல இதை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அங்கே வந்து கண்ணாடி துகள்கள் தான் கண்ணில் பாயும். கிராமப்புறங்களில் குச்சி ஈக்கி வந்து குத்தி உள்ளே நிற்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அதுவே வந்து வெளியில் தன்னால் வந்துடும். அதனால் கிராமப்புறங்களில் இருக்கிறது நாங்கள் செய்கிறோம்னா கண்ணை காப்பாற்றுறதுக்கு செய்கிறோம். இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் ஒரு பரிசோதனை கண்டிப்பாக செய்யணும். இந்த பரிசோதனை செஞ்சாதான் கண்ணை காப்பாற்ற முடியும். கண்ணில் யாரும் வந்து விளையாடக்கூடாது. கொஞ்சம் முன் ஜாக்கிரதை தேவை. மருத்துவம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அங்கே சொல்லிட்டாங்களே நாங்கள் செஞ்சிடறோன்னு இங்கே வந்து எல்லாருமே ஆர்வம் அதிகமாக இருக்காங்க. அதனால் இந்த மருத்துவம் கொஞ்சம் ஜாகிரதையாக செய்யணும். இது கிராமப்புறங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். நகர்ப்புறத்தில் ஒரு 100 அடிக்குள்ளே உங்களுக்கு எல்லா மருத்துவமனையும் இருக்குது. அதனால் நீங்கள் உடனடியாக அந்த மருத்துவத்தை பார்க்குறதுல ரொம்ப சிறப்பு. கண்ணுக்கு வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கண்ணை காப்பாற்றுறதுல ரொம்ப கவனம் தேவை. அதனால் இந்த மருத்துவத்தை கிராமப்புற மக்கள் மட்டும்தான் இதை செய்வாங்க. அவங்க செஞ்சு மருத்துவமனையில் போய் திருப்பி பரிசோதனை செஞ்சு கண்ணை வந்து காப்பாற்றிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற மருத்துவம் நாய் கடிக்கான மருத்துவம். நாய் கடிச்சிருச்சு அப்படின்றோம். நாய் கடித்ததுமே என்ன செய்கிறோம், அந்த நாளில் தொப்புளை சுற்றி 40 ஊசி போடுவாங்க. 40 ஊசி போட்டு அந்த நாயினுடைய விஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இறந்துருவாங்க. அல்லது நாய் மாதிரி குலைப்பாங்க. அவங்களுடைய செய்கைகள் வேற மாதிரி இருக்கும். விஷம் ஏறதுக்கு முன்னாடி இப்போ நாய் கடிச்சதுமே முதல் உதவியாக என்ன செய்யணும் தெரியுங்களா, அந்த மருத்துவமனைக்கோ எங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்தை செஞ்சுக்கிறலாம். இந்த நாய் உருவி இலை, இதில் இருந்த முள்ளெல்லாம் கீழே போயிடுச்சு. அதனால் இந்த நாய் உருவி இலை வந்து இன்றைக்கி இப்படி இருக்குது. அந்த நாய் உருவி இலை வந்து இந்த விதைகள் எல்லாம் கீழே போயிடுச்சு. இந்த நாய் உருவி இலையை பயன்படுத்தணும். ஏன் இந்த நாய் உருவினா நாயினுடைய விஷத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம முன்னோர்கள் இதுக்கு பேரே நாய் உருவின்னு வச்சுருக்காங்க. நாயினுடைய விஷத்தை உருவி எடுக்கிறதுல இந்த மூலிகைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மருத்துவம் இருக்குது. இந்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த நாயினுடைய விஷம் கண்டிப்பாக குறையும். நாயினுடைய விஷத்தை வெளியெடுக்கிறதுக்காக வேண்டி தான் இது நாய் உருவி. கிராமப்புறங்களில் நாய் கடித்தது என்ன செய்வாங்க, நாய் யார் வீட்டு நாயோ அந்த வீட்டில் போய் புளிச்ச தண்ணியை ஒரு சொம்பு வாங்கி குடிப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை தான் அந்த நாய்க்கு வைப்பாங்க. அப்போது அந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அந்த தண்ணியை குடிக்கும்போது அதே சோறை தான் அந்த நாய் சாப்பிட்ருக்கோம். அந்த தண்ணியை சாப்பிடும்போது அதனுடைய விஷத்தன்மை வந்து குறையும். இங்கே கிராமப்புறங்களில் அப்படி, நகர்ப்புறங்களில் அப்படி கிடையாது. நாய்க்கு தனியாக ஒரு உணவு. அங்கே கிராமத்தில் நாய்க்கும் அதுதான், பூனைக்கும் அதுதான், மனிதனுக்கும் அதுதான். எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் நாய்க்கு எடுத்து சோறு வச்சுக்கிட்டே சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த புளிச்ச தண்ணியை குடித்தா கொஞ்சம் விஷம் கட்டுப்படும். அதுக்கு தான் அந்த நாய் கடித்த வீட்டில் போய் புளிச்ச தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட நம்ம வந்து இந்த மருத்துவத்தை செய்யணும். ஏன் இந்த நாய் உருவி இலையை பயன்படுத்துகிறோம்னா, நாயினுடைய விஷம் வந்து அதிகரிச்சிருச்சுன்னா அவங்க வந்து வாயில் கட்டுன்னு மெல்லுவாங்க. பல்லை வந்து கடிப்பாங்க. பல்லை கடிக்கிறாங்கன்னா விஷம் ஏறிச்சுன்னு அர்த்தம். அவங்க வந்து அந்த பல்லும் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். வாயில் எச்சி ஒழுகும். அந்த நிலைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட யாரும் போகக்கூடாது. அவங்க நகம் பட்டாலோ அல்லது பல் பட்டாலோ அல்லது அவங்க நம்ம மேலே காயப்படுத்தினா அந்த விஷத்தன்மை நமக்கும் வந்துடும். அவங்கள வந்து மருத்துவமனையில் போய் பார்த்திங்கன்னா தனி ஒரு அறையில் போட்டு பூட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய செயல்களே மாறிடும். தனியாக பூட்டிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சா அவங்க வந்து கையில் அள்ளி சாப்பிட மாட்டாங்க. நாய் மாதிரி போய் நக்கி தான் சாப்பிடுவாங்க. அப்போ விஷம் முத்திருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது. நம்ம முன்கூட்டியே வந்து கடித்த அன்னைக்கே வந்து இதை செஞ்சோம்னா அந்த விஷம் அந்த அளவுக்கு போகாது. அதுக்கு அடுத்து போய் நம்ம மருத்துவம் பண்ணிக்கிறணும். மருத்துவம் பண்ணாமல் நாங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டோமேன்னு இருக்கக்கூடாது. எந்த நாய்க்கு எப்படி விஷம்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு முதல் உதவியாக தான் இதை செய்யணும். ஏன்னா முதல் உதவி இது வந்து உயிரில் வந்து சம்மந்தப்பட்டது. ஒரு உயிர் ஒரு குடும்பத்தில் போயிடுச்சு, ஒரு தலைவனுக்கு இந்த மாதிரி கடிச்சதுன்னா அந்த குடும்பமே கெட்டு போயிடும். அப்போது வந்து அதில் வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது.
லேசாக என்ன செய்வாங்க, கிராமப்புறத்தில் கொல்லிக்கட்டை எடுத்து அந்த கடிச்ச இடத்துக்கு நேரம் அந்த கொல்லிக்கட்டையை நேராக வச்சு அது மேலே தண்ணியை லேசாக விடுவாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சு போகிற தண்ணி அந்த கடிவாயில் பட்டதுமே அந்த அந்த கறி தண்ணியும் அந்த சுடு தண்ணி மாதிரி போய் அந்த இதில் பட்டதுமே அந்த நாயினுடைய விஷத்தினுடைய கிருமி செத்து போயிடும். கோழியை வந்து நாய் கடிச்சா விஷம் ஏறாது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நாய் கடிச்சதுமே ஒரு கோழியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை அந்த அது கடிச்ச இடத்துல விட்டோம்னா நாயினுடைய விஷம் மொத்தமும் வந்து அப்படியே கெட்டு போயிடும். அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல ஏறாது. ரத்தத்து வழியா வந்து அந்த கோழி ரத்தத்துல வந்து அந்த கிருமிகள் செத்து போயிடும். அதனால தான் கோழியை நாட்டுக்கோழி அறுத்து அந்த கடிச்ச இடத்துல விடுவாங்க கிராமப்புறங்கள்ல. நகர்ப்புறங்கள்ல இந்த நாய் கடிச்சா கண்டிப்பா மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றே ஆகணும். கிராமப்புறங்கள்ல முதல் உதவியா இதை செஞ்சுட்டு கண்டிப்பா மருத்துவமனைக்கு அது எவ்வளவு தூரம்னாலும் போய் பார்க்கணும். ஏன்னா நாயினுடைய விஷம் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வேலை செய்யும். 6 மாசத்துக்கு அப்புறம் வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து விஷம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. செல்லப்பிராணி தானே நம்மளை லேசாக கடிச்சிருச்சேன்னு வந்து ரொம்ப ஒரு அஜாகிரதையாக இருந்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னைக்கு கடிச்சது நாயினே தெரியாது. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனோமே இவங்களுக்கு வந்து நாயினுடைய விஷத்தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து விஷம் அதிகமாகி அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா ரத்தம் முழுவதும் நாயினுடைய அந்த விஷத்தன்மை கூடிரும். அதுக்கான இந்த மருத்துவம், இந்த நாய் உருவி இலையை சின்ன வெங்காயத்தையும் பயன்படுத்துகிறோம். சீரகம் இதை பயன்படுத்தி இப்போ மருந்தா செஞ்சு முதல் உதவி மருத்துவம். இது வந்து முழு மருத்துவம் கிடையாது, முதல் உதவி மருத்துவம். இந்த நாய் உருவிலிருந்து இன்னைக்கு மருந்து தயாரிச்சிருக்கோம். இந்த நாய் உருவி இலையை வந்து முதல்ல உருவி எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்தோம்னா 100 கிராம் அளவுக்கு நாய் உருவி இலை எடுத்துக்கிறணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறணும். இதோடு சேர்ந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறணும். முதல்ல நல்லெண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை லேசாக வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நாய் உருவி இலையை அதில் போடணும். போட்டு நல்லா சுருள கிண்டி கடைசியில் அந்த 5 கிராம் அளவுக்கு சீரகம் தாராளமாக போட்டு நல்லா வறுத்தெடுத்து அந்த எண்ணெயிலே வெந்து அந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து சுத்தமாகும். நாயினுடைய விஷம் எவ்வளவு இருந்தாலும், நாய் மட்டும் இல்லை, பூனை கடிச்சிருந்தாலும் சரி, எது கடிச்சிருந்தாலும் இது வந்து உடலை வந்து சுத்தம் பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், அதனுடைய விஷத்தை வந்து கட்டுப்படுத்தும். மொத்தமாக வெளியேற்றுதோ இல்லையோ கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவமனையில் சென்று அதுக்கான சிறப்பு மருத்துவம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, அதை வந்து எடுத்துடணும். ஏன்னா இந்த விஷம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த நாயினுடைய விஷம் வேலை செய்யும். அதனால் இந்த நாயினுடைய விஷத்துக்கு இந்த மூலிகை மருந்து நாய் உருவி இலையிலிருந்து தயாரிக்கப்பட்டது. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் இதை வந்து வதக்கணும். அந்த சீரகம் வந்து உடல் ரத்தத்தை சீராக்கும். சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக ரத்தத்தை ஓட வச்சு சுத்தம் செய்யும். இந்த நாய் உருவி வந்து நாயினுடைய விஷத்தை மட்டும் கட்டுப்படுத்தும் போது அந்த விஷம் வந்து எதுவும் செய்யாது, கடித்த இடத்துலையே நின்றுடும். கடித்த இடத்துலையே நின்றா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு நிம்மதியாக வந்து இருக்கலாம். இது முதல் உதவி மருத்துவம். நாய்க்கினுடைய கடிக்கு முழு மருத்துவம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து முழு மருத்துவம் செஞ்சுட்டான்னு சொல்லி ஒரு அஜாகிரதையா இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தவறு வந்துருச்சுன்னா அந்த தவறை வந்து யாரும் சரி செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான மருத்துவம் இப்ப கிடையாது. அந்த நாயினுடைய விஷம் அதிகரிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இறந்துருவாங்க. இந்த நாயினுடைய விஷத்துக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இது வந்து ஒரு முதல் உதவி மருந்து. இது முழு மருந்து கிடையாது. ஏன்னா இதை சாப்பிட்டோம் அதனால நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு போக மாட்டோம்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லா மருத்துவமும் நம்மளை காப்பாற்ற தான் இருக்கு. அதனால எந்த மருத்துவத்தையும் ஒதுக்க வேண்டாம். மருத்துவர் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனை மூலம் இந்த மருந்தை சாப்பிடலாம். இந்த மருந்தை சாப்பிட்டு கண்டிப்பாக மருத்துவமனைக்கு சென்று ஊசி போடணுமோ வேற ஏதாவது அவங்க மருத்துவம் செஞ்சாங்கன்னா அதை ஏற்று உடல்ல வந்து நாயினுடைய விஷம் ஏற விடாம நீங்க உடலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் சுமதி என்னும் பெண் எழுதியுள்ளார். அவருக்கு வயது 29ஆம். அவருக்கு மாதவிடாயில் உள்ள கோளாறுகள் அதிகமாக இருந்திருக்கு, மாதவிடாய் தடை இருந்திருக்கிறது. இப்பொழுது நமது மருத்துவத்தின் மூலம் அந்த மாதவிடாய் தடை சரியாகிவிட்டது. ஆனால் உடல் இரத்த சோகையாகவும் மெலிவாகவும் இருக்கிறார்களாம். மெலிவு, அதிக அளவு மெலிவு, சோர்வு, அது இல்லாமல் மீசை
பெண் மீசை வளர்கிறது என்று எழுதியுள்ளார். இவருக்கான மருத்துவம், உடல் சோர்வு ரத்தம் அதிகரிக்க வேண்டும்னா அவங்களுக்கு ரத்தம் அதிகம் தேவைப்படுது. ரத்தம் தேவைப்படணும்னா நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல உணவு சாப்பிடணும்னா முதல்ல உணவை தூண்டக்கூடிய அளவுக்கு உடலை சரி செய்யணும். உலர் திராட்சை, அது ஆங்கூர் திராட்சை. இந்த உலர் திராட்சையை வந்து ஒரு 15 திராட்சையை நெய்யில் பொரிச்செடுத்து அதை வந்து காலையில் ஒரு 15 திராட்சையை சாப்பிட்டு ஆட்டுப்பால் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தால் ஒரு 48 நாளில் அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி 32 கவாலம் சாப்பிட முடியாது. ஒரு 10 கவாலம் சாப்பிட்டவங்க ஒரு 15 கவாலம் சாப்பாடு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய ரத்த சோகை மாறும். ரத்த சோகை மாறுறதுக்கு அதுக்கு கூட கொஞ்சம் துணையாக ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு, இது மூன்றும் கலந்த கலவையை நல்லா அரைச்சி மிக்சிலேயோ அல்லது குரல்லையோ ஆட்டி அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்க அதிகரிக்க உடல் சரியாக வரும். அவங்களுக்கு 7 வருடமாக குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை இருக்குது. குழந்தை இல்லைன்னா மாதவிடாய் சரியில்லை, ரத்தம் சரியில்லை. இனி ரத்தம் ஊற தான் அது சரி வரும். ரத்தம் ஊறாமல் இருந்தால் எத்தனை வருடம் ஆனாலும் குழந்தை இருக்காது. அவங்களுக்கு வந்து ரத்தத்தின் அளவு பார்த்தா கண்டிப்பாக வந்து 8 கிராம் தான் இருக்கும். 13.5 கிராம் இருந்தால் தான் ரத்தம் சரியான முறையில் அந்த ஹீமோகுளோபின் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கும் தன்மை வரும். கர்ப்பப்பை வந்து பலவீனமாக இருக்கும். கர்ப்பப்பை பலவீனமாக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வெள்ளை அருகம்புல்லை வந்து தினந்தோறும் ஒரு பட்டாணி அளவுக்கு அரைச்சி பாலில் சாப்பிடலாம். இல்லைன்னா நேரடியாக சாப்பிட்டு வந்தால் அது ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்கள் சரியாகும். குற்றங்கள் என்றால் அதில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். அந்த அழுக்குகள் வெளியானாலே அவங்களுடைய கருப்பை சுத்தமாகும். கருப்பை சுத்தமான குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். பெண் மீசை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குப்பைமேனியும் மஞ்சளையும் அரைச்சி போட்டிருக்காங்க. குப்பைமேனி, மஞ்சள், சுண்ணாம்பு, சோற்று கற்றாழை, இது 4ம் கலந்த கலவையை அரைச்சி ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் போட்டு பகலில் கழுவிட்டு வரணும். அவங்க தினந்தோறும் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆம்பளையால் மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வந்தால் அந்த முடியினுடைய கனம் அதிகமாக தவிர குறையாது. சிறு குழந்தையிலிருந்தே நமது குழந்தைகளுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டினா தான் வராது. வயசு மேலே போனதுக்கப்புறம் எனக்கு மீசை வருது, தாடி வருதுன்னா யார் கையில் போய் சொல்கிறது? அதை வந்து சரி செய்யணும். ஏன்னா நம்ம வளர்க்குற குழந்தைங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கு. அடுத்து வர குழந்தைகளுக்கு யாராவது மஞ்சள் தேய்க்கிறாங்களா? இல்லையே, மஞ்சள் தேய்க்கவே கிடையாது. எந்த ஒரு குழந்தை முகத்துலையும் மஞ்சள் பார்க்க முடியாது. அதுவும் நகர்ப்புறங்களில் சுத்தமாக மஞ்சளே தேய்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஏதாவது க்ரீம் இருந்தால் லேசாக அழகு சாதனம் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே முடி முளைக்கத்தான் ஆரம்பிக்கும். ஏன் மஞ்சளை இப்போ அந்த காலத்தில் தேய்ச்சாங்கன்னா மஞ்சள் பூச தேவையில்லாத இடங்களில் இருக்கும் முடிகளினுடைய வேர்களை அழிக்கும் தன்மை வாய்ந்தது மஞ்சள். அந்த மஞ்சளை யாருமே பயன்படுத்துறதில்ல. நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக அளவு மஞ்சள் விளையுது. மஞ்சள் எங்கே போகுது? இப்போ எல்லாமே வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம யாருமே மஞ்சளை முகத்துக்கு போடுறதில்ல. முகத்துக்கு போட்டால் தான் முகத்தில் தேவையில்லாத இடத்தில் முடி முளைக்காது. அந்த முடி முளைக்காமல் இருந்தால் தான் அந்த முகம் அழகாக இருக்கும். மஞ்சள் பூசின முகத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும். இப்போ மஞ்சள் யாருமே பூசுறதில்ல. அதை ஏதாவது க்ரீமில் மஞ்சளை அரைச்சி அதை போடுங்கன்னா அதை மட்டும் போடுவாங்க. ஆனால் வீட்டில் அரைச்சி போட்டால் முகம் அழகு வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்களாம், ஏதோ மஞ்சளாக அப்படியே அம்மன் வந்துருச்சுன்னு சொன்னால் சொல்லட்டுமே. நம்ம அழகாக இருந்தால் தான் நம்மளுடைய சந்ததியும் அழகாக இருக்கும். நம்ம அசிங்கமாக இருந்தால் நம்மளுடைய சந்ததிகளும் அசிங்கமாக இருக்கும். அதனால் மஞ்சள் முகத்துக்கு போடுறதுல ஒரு வருத்தமும் படாதீங்க. மஞ்சள் ஒவ்வொருத்தரும் போட்டாங்கன்னா அவங்க குழந்தைகளும் அதே மாதிரி போட ஆரம்பிக்கும். குழந்தைகள் போட்டால் அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி கஷ்டம் வராது. இந்த கஷ்டம் வரும்போது தான் அவங்கவுங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் மீசை வரல, எல்லாருக்கும் தாடி வரலன்றாங்க. இனிமேல் முடியே வராமல் போகுது. எங்கே மீசை வளர தாடி வளருது? ஏன்னா அவ்வளவும் வந்து ரசாயன உரங்களால் விளைவிக்கப்பட்ட பொருள். அதனால் இப்போ வர பெண்களுக்கு தலையில் முடியே இல்லை, அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மஞ்சள் தேய்ச்சி முகத்தை வந்து கழுவுங்க. மஞ்சள் பூசி வெளியில் வாங்க. முகத்தினுடைய அழகு, தமிழ்நாட்டினுடைய அழகே வந்து மஞ்சள் பூசினாதான். மஞ்சள் பூசி வந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் பூச முடியினுடைய வேர்கள் வந்து வெளியாகும். இந்த மீசையாக இருக்கிறவங்களுக்கு மஞ்சள், குப்பைமேனி, கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் சோற்று கற்றாழை, இதை 4ம் கலந்த கலவையை இரவு முழுவதும் அந்த மீசை உள்ள இடத்துல போட்டு வந்தோம்னா அது வேரோட வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வேரோட வெளியில் வரும்போது
சிறிது நாள் கழித்து அந்த முடிகள் மொத்தமாக கலைந்து அழகான முகம் வரும். அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் கட்டியோ அல்லது வேற குற்றங்களோ இருந்தால் இந்த வெள்ளை அருகு ஒரு பட்டாணி அளவுக்கு குறைந்தது 7 நாள் சாப்பிட வேண்டும். அரச இலையும் ஆல இலையும் இல்லது அரசம்பழம் ஆலம்பழம் இதில் எது கிடைக்குதோ, ஏன்னா எல்லா நேரத்துலையும் பழம் கிடைக்காது, இலை கிடைக்கும். அரச இலை ஆல இலை இது ரெண்டுத்தையும் தினந்தோறும் ஒரு இலை 48 நாள் சாப்பிட்டா கர்ப்பப்பை சுத்தமாகி கருத்தரிக்கும் தன்மை வரும். இந்த தன்மை வரணும்னா அவங்க இதெல்லாம் செய்யணும். இதை செய்யாமல் நான் ஏதோ ஒன்று செஞ்சேன் எங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா அப்படியெல்லாம் சரி வராது. மருத்துவம்னா எல்லாமே செய்யணும். ஒருத்தருக்கு ஒரு நோய்னா இவங்களுக்கு எல்லா நோயுமே இருக்குது. உடம்பு குறைஞ்சிருக்கு, கர்ப்பப்பை கெட்டிருக்கு, உடல் சோர்வு இருக்குது, இரத்த சோகை இருக்குது, முடி முளைச்சிருக்கு. இத்தனையும் போது இவங்க நேரடியாக பார்த்து ஒரு மருத்துவரிடம் நல்ல ஆலோசனை பெறணும். ஏன்னா இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம சொல்கிறோம்னா அது யாரும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அவங்க கேட்டுட்டு எழுதி வச்சுக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். அப்புறம் கேட்குறது என்ன இருக்குது, ஒவ்வொன்றும் உண்மையானது தான் நம்ம சொல்கிறோம், ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவித்ததை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால் எதுவும் வீண் போகாது. ஒவ்வொரு மருத்துவமும் உண்மையான மருத்துவம். அந்த ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேரணும் தான் இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த நிலையத்திலிருந்து உங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் நிஜமாக செஞ்சீங்கன்னா கருப்பை சுத்தமாகும், இரத்த சோகை வெளியாகி உடல் ஆரோக்கியம் கூடும், உடலில் ரத்தங்கள் அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்க அதிகரிக்க உடல் பலமாகும். உடல் பலமானா கர்ப்பப்பையில் கண்டிப்பாக கர்ப்பம் தங்கும். கர்ப்பம் தங்குறதுக்காக உடல் தாங்க வேணும் இல்லையா? ஒல்லியாக இருந்துட்டு எங்கள் கர்ப்பம் வேணும், ரத்தம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இதாகும்? அதனால் உண்மையிலேயே சரியாக வேணும்னா நான் சொன்ன மருத்துவம் அனைத்தும் செய்யணும். இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை தாங்கக்கூடிய சக்தி வேணும். அதனால் அவங்க இந்த முறையை பயன்படுத்தணும்.